தமிழ், கோதை 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பதவிய குடுன்னு நீங்க சொல்லாதீங்கம்மா. ஏன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க உங்ககிட்ட இத குடுங்க, அத குடுங்கன்னு நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது கூட நாங்க கேட்கவே இல்ல. அப்படின்னு சொல்றாரு தமிழ். தெரியாம கேட்டுட்டேன்ப்பா. ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. அதான் கேட்டுட்டேன். நான் அப்படி கேட்டுருக்க கூடாது. இருந்தாலும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ அத செய். கண்டிப்பா நல்லதாவே முடிவெடுப்பேன்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை அங்கருந்து போறாங்க. இது எல்லாமே கார்த்திக் நின்னு கேட்டுட்டு உள்ள போறாரு. எனக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்ன ஆச்சுங்க? அப்படின்னு சொல்லிட்டு வசு கேட்குறாங்க. இல்ல அம்மா கேட்குறாங்க எனக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுக்க சொல்லி. ஆனா அண்ணன் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு மட்டும் எனக்கு அவர் பதவி குடுக்கல, கண்டிப்பா அன்னையோட நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வசு சொல்றாங்க. கண்டிப்பா தமிழ் மாமா நல்ல முடிவா தான் எடுப்பாரு. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு வசு சொல்றாங்க கார்த்திக் கிட்ட. எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. போலாம் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோதை, நடேசன், கார்த்திக், வசு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, "என்னங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கருந்து போறாரு. "என்னங்க இப்படி போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கருந்து கோதை வந்து கேட்குறாங்க, "என்னம்மா ஏதாவது சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எதுவுமே சொல்லல. அவர் அங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. கண்டிப்பா தமிழ் நல்ல முடிவா தான் எடுப்பான். அதே மாதிரி தமிழோட கம்பெனிக்கு எல்லாருமே போறாங்க. தொழிலாளர்கள் எல்லாமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியா இருக்காரு கார்த்திக் எதுவுமே பேசல. அப்போ என்னோட அன்பு மனைவி இந்த கம்பெனிக்கு ஜிஎம்மா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது. அமைதியா இருக்காரு. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு கார்த்திக். கார்த்திக் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாரு. "நீ யார் தெரியுமா? இந்த கம்பெனியோட ஜேஎம்டி" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஓடி வந்து அவங்க அண்ணனுக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. தமிழ், கார்த்திக் 2 பேருமே அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. கோதை, நடேசன், வசு, சரஸ்வதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.